எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. இப்போ நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். என்னென்னா, புலிக்கும் மானுக்கும் ஒரு வாக்குவாதமா. என்னென்னா, புலி சொல்லிச்சான் புல் பச்சை கலர் அப்படின்னு. மான் சொல்லிச்சான் சிவப்பு கலர்னு சொல்லிச்சான். உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி உடனே காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போனாங்களாம். சிங்கத்துக்கிட்ட புலி சொல்லிச்சான், நான் புல் பச்சை கலர் சொல்கிறேன், ஆனால் அந்த மான் சிகப்பு கலர்னு சொல்லுது. நீங்கள் தான் ஒரு நியாய தீர்ப்பு சொல்லணும், தவற சொன்னவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. உடனே சிங்கம் என்ன பண்ணாராம், காட்டுக்கு ராஜாவான சிங்கமும் தீர்ப்பு சொன்னாராம். அதாவது புல் இந்த சிகப்பு கலர் தான், பச்சை கலர் கிடையாதுன்ட்டாராம். உடனே தண்டனை உனக்கு தான், அதனால் மானை விடுவிச்சிருங்க, அது போயிட்டோம் அப்படின்னாங்களாம். மானு விடுதலை ஜாலியாக போயிடுச்சான். உடனே புலி கேட்டுச்சான், ஏன் ராஜா நீங்கள் இப்படி எனக்கு ஒரு அநியாயம் செஞ்சுங்க, புல் பச்சை கலர் தான் உங்களுக்கு தெரியும் தானே, ஆனால் ஏன் நீங்கள் சிகப்பு கலர்னு சொல்லினது இல்லாமல் அநியாயமாக எனக்கு தண்டனை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே ராஜா சொன்னாராம், புல் பச்சை கலர் தான், ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அது சிகப்பு கலர்னு வாதாடுற அதான் அதனோட அறிவு. அதுக்கிட்ட நீ வாதாடி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணதில்லாத என்னோட நேரத்தை நீ வீணடிச்சு பற்றியா, அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிச்சான். ஆமாங்க, ஒரு சிலர்கிட்ட பேசி நம்ம புரிய வைக்கவே முடியாது, அவங்க பேசுறது தான் சரின்னு பேசுவாங்க பார்த்தீங்களா. அவங்கக்கிட்ட நம்ம பேசவும் கூடாது, அவங்கக்கிட்ட பேசி அது ஒரு பஞ்சாயத்தாக இன்னொருத்துக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகவும் கூடாது. ஏன்னா உங்கள் நேரமும் வேஸ்ட்டு, அவங்க நேரமும் வேஸ்ட்டு. அது ஏன்னா ஒரு சிலர் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது மாதிரி வாக்குவாதங்களை விட்டுட்டு நம்ம வாழுறது, அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு விலகி வாழுறது ரொம்ப ரொம்ப நல்லது.